ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணாவோட ஒரு ஜீன் பேண்ட் இருந்துச்சு. ஸோ நான் அதை ரீயூஸ் பண்ணி நான் என்னோட சைஸ்க்கு நான் ஒரு ஸ்கர்ட் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பட் நான் அந்த ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியலை. மேபி அப்கமிங் வீடியோஸில் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட் பெருசாக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் இதில் ஒரு ஃப்ளவர் ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதே ஜீன் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்ஸ்க்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர் ஷேப்பில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். எப்போதுமே பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் விரிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது கீழே இருக்க அந்த ஃபேப்ரிக்லேயோ இல்லை தரையிலையோ பெயிண்ட் ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால நம்ம நியூஸ் பேப்பர் விரிச்சுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அந்த ஃபேப்ரிக்கை கொஞ்சம் வெட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக பெயிண்ட் அப்சர்வ் ஆகும், பெயிண்ட் அதிகமாக செலவாகாது. அதே மாதிரி எப்போதும் பேஸ் கலர் ஒயிட் கலர் கொடுக்கணும். ஒயிட் கலர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்க போகிற மெயின் கலர் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நம்ம பேஸ் கலர் ஒயிட் கொடுத்தா கொஞ்சம் கிளியராக தெரியும். நான் இந்த ஃப்ளவர் ஒரு பிங்க் பேஸ்டல் கலர் கொடுத்து இந்த ஃப்ளவர் ஒரு பிங்க் பேஸ்டல் கலர் ஃப்ளவராக மாற்றணும்னு நினச்சி, ஸோ அதனால் நான் பிங்க் பேஸ்டல் கலர் கொடுக்குறேன். இல்லை நமக்கு வேணும் அப்படின்னா எல்லோ, ஆரஞ்சு என்ன கலர்ஸ் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். நான் இதை ஒரு பிங்க் பேஸ்டல் கலரை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே அந்த சைடில் இருக்க அந்த ஜீன் த்ரெட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் ரிமூவ் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டுக்கணும். அது ஒரு மாதிரி ஷேப் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும். பார்த்திங்கன்னா இதில் நடுவில் நான் ஒரு பீட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு த்ரெட் அண்ட் நீடில் எடுத்துக்கிறேன். அது சென்டர் ஆஃப் தி ஃப்ளவரில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒயிட் ஒரு லைட் பிங்க் டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நான் இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் இந்த பீட்ஸை கோர்த்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி இந்த 5 பெட்டல்ஸ்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் கேப்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்ஸில் நான் ஒரு கோல்டு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் நான் அந்த சைடில் இருக்க கேப்ஸ்க்கு கோல்டு கலர் கொடுக்குறேன். நமக்கு வேணும்னா இதுக்கு ஆப்போசிட் அட்ராக்ஷன் கலர்ஸும் நம்ம கொடுக்கலாம். பிங்க்குக்கு பிளாக் கொடுக்கலாம், எல்லோ கொடுக்கலாம், அந்த மாதிரி அட்ராக்ஷன் கலர்ஸும் கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கும் நான் பண்ணியிருக்கேன். எல்லோ, ரெட்டு, பிங்க், க்ரீன் நிறைய கலர்ஸும் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதை நான் இப்போ என்னோடய ஸ்கர்ட்டில் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நான் இன்னும் இது ஃபிக்ஸ் பண்ணலை, எப்படி இந்த டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் அரேஞ்ச் மட்டும் பண்ணி காட்டுறேன். இதை இந்த மாதிரி ஒரு சைடாக அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, இல்லை ஸ்கர்ட் ஃபுல்லாகவும் வச்சாலும் ஓகே. இதை நம்மளால் மிஷின் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். மேபி நம்ம அதை த்ரெட் வித் நீடில் வச்சு நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இதை பேட்ச் ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம சாரீ ப்ரௌச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நம்ம ஹேர் பன்ஸ்லாம் போடும்போது இதை ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எனி டைப் ஆஃப் வேலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோடையும் எம்ப்ராய்டரிங், பெயிண்டிங், ஸ்கின் கேர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.